நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பார்வதி, பழைய ஞாபகமா? புடவெல்லாம் பிரமாதமா இருக்கு. சரியா போச்சு. இந்த சம்மந்தி கூட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் அதே மாதிரி கிண்டலா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பண்ண வீடுனால வேற என்ன ஞாபகத்துக்கு வருது? அட போங்க நீங்க வேற. இதுல வெக்க வேறயா? சரி, தமிழ் எங்க? அவன் முன்னாடியே போயிட்டான். இந்த மொத்த ஏற்பாடுகளையும் பண்ண உங்க அண்ணனுங்களை கண்ணிலேயே காணமே. என் அண்ணனுங்க பேர் போடுறதுக்கு விருப்பப்படாதவங்க. நல்லது நடந்தா போதும், அதை நாங்க தான் பண்ணோன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நல்லது பண்ணிருக்காங்க அவங்க பண்ணாங்கன்னு தெரியறதுக்கு? உங்களுக்கு அவங்கள குறை சொல்லாம இருக்க முடியாதே. உண்மையை சொல்றமா சம்பந்தி. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. சம்பந்தி, அந்த பண்ண வீட்டுல ஏதோ மேஜிக் கட்டில் இருக்குதாமே, அத ஒரு எட்டு பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு போலாம் தான் நானும் முக்கியமா கிளம்பி வந்தேன். தாராளமா எடுத்துக்கங்க. போட்டோ என்ன கட்டிலே வேணாலும் எடுத்துக்கங்க. அதெல்லாம் வேண்டாங்க, அது இங்கே இருக்கட்டும். உள்ள வர கேட்டு யாராவது வந்தாங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்து விடுறேன். அந்த கட்டில தங்கி போறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். கண்டிப்பா. ஏங்க டைம் ஆச்சு, கிளம்பலாமா? மாமா. மாமா. என்னம்மா? சுதா இங்கதான் இருந்து படிக்க போறாளாமே எக்ஸாம்க்கு. ஆமாமா. நானும் இங்கே இருந்துட்டுமா? அட என்னம்மா நீ, நலங்கு தாலியை பிரிச்சு கோக்குறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குமா, ஜாலியா இருக்கும். அது இல்ல மாமா. ஏடி இப்ப இங்க வரையும் வந்தவ அங்க வரமாட்ட நடபடிக்கிற. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விட. அப்படியெல்லாம் எப்படிமா தனியா விட்டு போக முடியும்? மாப்பிள்ளையோட அக்கா நீ, நலங்கள் எல்லாம் நீ தான் நம்ம முன்னாடி நிக்கணும். பண்ண வீடு ரொம்ப நல்லா இருக்கும்மா. அது இல்ல மாமா. விளக்கமே கிடையாது, நீ கிளம்பு முதல்ல. அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? ஒரு மேக்கப் பாக்ஸே மேக்கப் போடுகிறதே, ஆச்சரியக்குறி. அது எப்படிரா 24 ஹவர்ஸும் ரொமான்ஸ் மோட்லயே இருக்க? மீனாட்சி, நம்மள மாதிரி காதல் மன்னனுக்குலாம் ஃபுல் டைம் டியூட்டி அதானே. பார்ட் டைமா தானே ரேடியோ மிர்ச்சில ஒர்க் பண்றேன். சொன்னாங்க. மீனாட்சி, இதை நான் சொல்லி ஆகணும். இந்த உலகத்துல எவனும் இவ்வளவு ஒரு அழகை பார்த்திருக்க மாட்டான். அண்ட் ஐம் இன் லவ் வித் யூ. சப்பா. ஏண்டி, உன்னை அழகின்னு சொன்னா ஒத்துக்கடி. ஒத்துக்கிறேன். நானும் அழகிதான். ஏய், என்னடி சிரிக்கிற? நீ அழகிதான். மீனாட்சி, என்ன? உன் முகத்துல புதுசா ஒரு விஷயம் ஆட் ஆயிருக்கு. என்னது? என்னன்னு சொல்ல. கண்ணம் போட்டுருச்சா? Chubby cheeks, dimple chin, rosy lips, teeth within, curly hair, very fair, eyes are black, lovely too. Teacher says that is you. Yeah. ஏண்டா, முன்னாடியெல்லாம் கவிதை சொல்லுவ, இப்ப ரைம்ஸ் எல்லாம் சொல்ற. எல்லாம் ஒன்று பொருந்ததா இல்லையா? சரி, இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தானே. ஏதோ ஒன்று ஆட் ஆனதா சொன்னியே, அது என்ன? அந்த அழகான நெத்தியில ஒரு சின்ன குங்குமம். ஓ, உன் அழகோட சேர்ந்து அது ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குது பாரு, சான்ஸே இல்ல. டேய், பண்ண விட்டு கிளம்புறப்பவே இவ்ளோ ஃபார்ம்ல இருக்கியே. ஆமா மீனாட்சி, அந்த பண்ண விடுன்னு சொன்ன உடனே குப்புன்னு ஏறுது. அந்த தேக்கு கட்டுல ஏதோ ஒரு மேட்ரு இருக்கு. போடா. உண்மையை சொல்லிட்டா, நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல வாழ்க்கையில அடையறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தோணுது. நீ என் கழுத்துல தாலி கட்டுறப்போ எனக்கும் அதான் தோணுச்சு. இந்த வாழ்க்கையோட நோக்கமே நிறைவேறின மாதிரி தோணுச்சு. சூர்யா ஜோதிகா மாதிரி பர்ஃபெக்ட் ஜோடிடா நீங்க. போலாமா? வாங்க. டிரைவர் வண்டி எடு. என்னம்மா இங்க என்ன பண்ற? வேற என்ன பண்றது?
பண்ண வேண்டிய சுத்தி பாரு. ஆமா, பெரிய தாஜ்மஹால் சுத்தி பாக்குறாங்க. மா, வீட்டுக்கு பின்னாடி போனியா? அங்க என்ன இருக்கு? ஒரு பெரிய கிணறு இருக்குதுமா. அடேங்க அப்பா, நாங்க கிணத்தையே பார்த்தது இல்ல பாரு. போடா போக்கத்தவனே. என்னம்மா திட்டுறா? வேற என்ன பண்ண சொல்ற? பைத்தியக்காரனுங்க 2 பேரு ஃபர்ஸ்ட் டைம் நடத்தி வைக்கிறேன்னு கூப்பிட்டானுங்க. அத நம்பி நாம 4-5 பைத்தியங்க கிளம்பி வந்துட்டோம். என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாடா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உனக்கு எதுவும் நடக்கிற மாதிரி காணுமே. சும்மா சோத்த போடுறதும் போட்டோ பிடிக்கிறதுமா இருக்கானுங்களே. உனக்கு இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடந்த மாதிரி தான். என்ன நக்கல் பண்றியா? நீ மட்டும் வாய வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா அன்னைக்கே எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கான். நீ ஆரம்பிச்சு வச்ச முதல் கோணல் முற்றிலும் கோணலமா தொடர்ந்துட்டே இருக்குது. அது இல்ல சரவணா. பேசாத. உனக்கு மீனாட்சி மேல இருக்கிற காண்டில் என்ன போட்டு தள்ளிட்ட? அப்படி இல்லப்பா. தகர டப்பா. பேசாம போயிடு, நான் வெறி ஆயிடுவேன். சரவணா, கோச்சிக்காம அந்த இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் வந்தாங்கன்னா கொஞ்சம் என்ன எது விசாரிப்பா. ஐயோ, பேய்களுக்கு சாவே கிடையாதுடா. என்ன சம்மந்தியம்மா, எப்படி இருக்கிறீங்க? இருக்கும். எங்க சம்மதியை காணோம்? நான் என்ன முந்தாடையில முடிச்சு வச்சுக்க முடியும்? இங்கதான் எங்கனா இருப்பாரு. அதான் மருமக. காபி குடிச்சா நல்லா இருக்குமோ நினைச்சிட்டே உள்ள நுழையிறோம். விட்டலாச்சாரியார் படம் மாதிரி டொய்ன்னு காபி தட்டோட வந்து நிக்கிறா. எடுத்துக்கோங்க குடுமா. என்னடா உருன்னு இருக்க? ஒன்றும் இல்லை. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. என்ன விஷயம்னு சொல்லு. எப்போன்னு கேளு. என்னது எப்போன்னு கேட்கணும்? அது எப்போன்னு கேளு. ஐயய்ய, அது எப்படி அசிங்கமா கேக்குறது? ஏய், அந்த ஜாங்கிரி தலையனையும் சோம்பப்படி தலையனையும் கேளு. அவங்களையா? காபி சூப்பரா. அவனுக்கு தான் சங்கீதமாக போயிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளே இங்கீதமே தெரியாமல் வந்து நிறுத்தினவனுங்களுக்கு என்ன மரியாதை? எப்போன்னு கேளு. நான் மாட்டேன். இப்போ கேட்க போறியா இல்லையா? போடா. ஏய் கேள்டி. இந்த பிச்சைக்கார பழப்பு உன்னை என்னைக்குதான் விட்டு போக போத தெரியல. என்ன மீனாட்சி, மாப்பிள்ள உன்னை சொல்றாரு? ஒன்றும் இல்லை மாமா. பரவாயில்ல, சொல்லு. ஆஃபீஸ்க்கு அதிக நாள் லீவ் போட முடியாது. அதான். என்னம்மா சுத்தி வளைக்கிற? மாப்பிள்ளை எப்ப சாந்தி முகூர்த்தம்னு கேக்குறாரு. அப்படி இல்ல மாமா. நாளை காலையில. நாளைக்கா? மாப்பிள்ள, நாளைக்கா இல்ல, நாளைக்கு. நாளைக்கு காலையில தாலியை பிரிச்சு கோக்குறோம். மத்தியானம் கறிச்சோறு விருந்து. உயர்தர மட்டன் லெக் பீஸோட. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாளைக்கு காலையில தாலியை பிரிச்சு கோக்குறோம். மத்தியானம் கறிச்சோறு விருந்து. உயர்தர மட்டன் லெக் பீஸோட. அதுக்கப்புறம் சாயங்காலம் நலுங்கு. அப்புறம் காமன் கோயில் சிறப்பு வழிபாடு. ஊருக்கே காமனா இருக்கிற கோயிலுங்களா? மாப்பிள்ள, இங்கிலீஷ் காமன் இல்ல, தமிழ் காமன். கரும்பு வில்லு வச்சு அம்பெல்லாம் விடுவாரு. காட் ஆஃப் ரொமான்ஸ். மாமா, நான் அந்த காலத்து SSLC அம்மா. அந்த சாமிக்கெல்லாம் கூட இங்க கோயில் வச்சிருக்காங்க. அந்த சாமி இல்லைன்னா எந்த சாமியும் இல்ல. அங்கிருந்து ஊர்வலமா நம்ம பண்ண வீட்டுக்கு வர்றீங்க. ஐயோ, ஊர்ல எல்லாரும் பாப்பாங்களே. ஆமா மாப்பிள்ள, பார்க்கத்தான் செய்வாங்க. நாம கண்ணை மூடிக்க வேண்டியதுதான். அப்புறம் தம்பி நீ சொல்லப்பா. அண்ணே, நீங்களே சொல்லுங்க. நீ சொல்லு தம்பி. அட மூத்தாள் நீங்களே சொல்லுங்கண்ணே. சரி, ஓகே, நானே சொல்றேன். அதுக்கப்புறம் உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக சின்னத்திரை வரலாற்றையே திருப்பி போடுகிற சரவண மீனாட்சி சாந்தி முகூர்த்தம். மாப்பிளே, ஒத்தையில இருக்கிறோமேன்னு பயப்படாதீங்க. வெளியில இருந்து உங்களை உற்சாகப்படுத்த, உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் பல பாடல்களை நாங்க இசைச்சுக்கிட்டே இருப்போம். என்ன மாப்பிள, மூச்சை இழுத்து விடுறீங்க? இல்ல, இந்த தாலி பிரிக்கிறது, கோயிலு, மட்டன் லெக் பீஸ் இதெல்லாம் சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் வச்சு கூடாதா? மாப்பிள,
சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர். அதுக்கப்புறம் தான் பாயசம். எடுத்த உடனே பாயசம் சாப்பிட்டா எடுப்பா இருக்காதுல்ல. அது மட்டும் இல்ல, ஆன்லைன் ஆர்டரே அப்படித்தான் வந்திருக்கு. அதனால நாங்க ஆர்டரா தான் பண்ண முடியும். மாப்ள, அப்புறம் நம்ம ஊர்ல கோகோ சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. பெருசுக்கும் அறிவு கிடையாது, சிறுசுக்கும் அறிவு கிடையாது. மீனாட்சி உள்ளவா. மாப்பிள்ள, சிட்டுக்குருவியிலேயே ஏதாவது நான் ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சொல்லுங்க மேடம் சிட்டுக்குருவி. சாரி சிவசங்கரி. அண்ணே, மாப்பிள்ளைய நீங்க ஓவரா தான் நக்கல் அடிக்கிறீங்க. இதுதான் மாமா மாப்பிள்ள விளையாட்டுங்கிறது. என்னங்க இடமே இல்ல. அப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு சிரிச்ச சொல்லு. உங்க மாமாக்கள் சொன்னதுல நான் கடுப்பாயிட்டேன் நினைச்சா? அதனால தானே இந்த காம்பன்சேஷன். ஏன் உனக்கு கடுப்பே இல்லையா? ஏன் கடுப்பானோ? இல்ல தள்ளி தள்ளி போகுதே. ஏ லூஸ் மீனாச்சு, உன்னோட கொண்டாடுற எல்லா ஃபங்க்ஷனுமே எனக்கு சந்தோஷம்தான். திரும்ப திரும்ப ஒண்ணா நிக்கிறது, போட்டோ எடுத்துக்கிறது எல்லாம் ஜாலியா தான் இருக்குது. வாய் தான் ஜாலியா இருக்குன்னு சொல்லுது, முகத்துல சந்தோஷத்தை காணுமே. அப்படியா? பா, என்ன கண்ணு தாண்டி எப்படி அவ்வளோ அழகா அதுக்கு மை போடுற? ஒவ்வொரு தடவை பாக்குறப்ப உன் கண்ணு புதுசா இருக்கு. அதுக்கு காரணம் ஏன் கண்ணு இல்ல, உன் கண்ணு. சந்தோஷமா இருக்கியா? என்னடா கேள்வி இது? உன்னை இடிச்சிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன், இப்ப போய் இப்படி ஒரு கேள்வி கேக்குற? இப்பன்ல பொதுவா இப்பெல்லாம் நீ சந்தோஷமா இருக்கியா? ஏன்? என்னடா கேள்வி இது? சொல்லு மீனாட்சி, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? கல்யாணங்கிறது இவ்வளவு பெரிய விஷயம்னு ஆரம்பத்துல நான் நினைக்கல. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி இவங்க எல்லாரோட இருக்கிறத விட யாரோ ஒரு முகம் தெரியாத ஆளோட எப்படி அவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்னு நான் யோசிச்சிருக்கேன். அந்த சந்தேகம் இப்ப தீந்துருச்சு. என்னன்னு தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கப்புறம் பெருசா பண்றதுக்கு கூட எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. எப்பவும் இப்படியே இருந்தா போதும்னு தோணுது. உனக்கு? இப்படியே இருந்தா போதும்னு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்றேனே. ஏன்? அதுக்குள்ள அந்த முக்கியமான விஷயம் நடந்துரும். அதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்துடலாம். போடா. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? மீனாட்சி, எனக்கு ஒன்று தோணுது, சொல்லிட்டா? சொல்லு. நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டை க்ளீன் பண்றது, என்ன வழி அனுப்புறது, காஃபி போட்டு கொடுக்கறது, திரும்பவும் சமைக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கேன். அப்படியா தோணுது? ஆமாண்டி. முன்னாடிலாம் நான் ஃபோன் பண்ணா ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கிறேன், எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவேன். நீ உனக்குன்னு ஏதாச்சும் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது எதுவுமே பண்ற மாதிரியே இல்லையே. அவ்வளோலாம் யோசிக்கிறியா நீ? ஆமாண்டி, எங்களெல்லாம் நீ சந்தோஷமா பார்த்துக்கிற. ஆனா நீ சந்தோஷமா இருக்கியான்னு தெரியலையே. உனக்குன்னு ஏதாச்சும் பண்ணிக்க மீனாட்சி. புரியல. இல்லை, ஒரு கணவனா நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு வேணுன்றதை பண்ணுறேன். அதே சமயத்தில் சரவணனா எனக்குன்னு சில லட்சியங்கள் இருக்குது, கனவுகள் இருக்குது. அதுக்காக நான் வேலை செய்கிறேன். என்னுடைய மனைவியாக இருக்கிறது மட்டுமே உன்னுடைய வேலை இல்லை. அது தாண்டி மீனாட்சிக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும்ல. என்ன பார்க்குற? பிஹெச்டி படிக்கிறது, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுன்னு உனக்குன்னு சில ஆசைகள் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணண்டி. டேய் புருஷா, எப்படிடா இவ்வளோ நல்லவனா இருக்க? அப்படியா? போடா. எனக்குள்ள இருக்கிற மீனாட்சியை எழுப்பி விட்ட உனக்கு தான் கஷ்டம். எனக்கு என்ன கஷ்டம்? நாம முன்னாடியே பேசிக்கிட்ட மாதிரி தான். நான் ஏதாச்சும் சாதிச்சா என் புருஷன் அப்படின்னு பெருமையா சொல்லிப்பல, அதே மாதிரி நீ ஏதாச்சும் சாதிச்சா நான் உன் புருஷனு பெருமையா சொல்லிப்பேன். என்னடா திடீர்னு? சும்மாதான்.
இந்த இடத்துல ஏதோ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல உக்காந்ததுக்கு இப்படி ஒரு யோசனை வருது. இந்த சமைக்கிறது, துணி துவைக்கிறது, எனக்கு டாட்டா காட்டுறதுலாம் சீக்கிரமா எனக்கு போர் அடிச்சிடும். எனக்கும் அது தெரியும். சரி பாவம், ரொம்ப நாள் இந்த விஷயத்துக்காக நீ ஏங்கி இருப்ப. கொஞ்ச நாள் பொண்டாட்டி வேலையை மட்டும் பாப்போம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன். பார்த்து மீனாச்சு, அப்புறம் இதெல்லாம் பழகிடும். யாராச்சும் வந்துட போறாங்க. யார் வந்தா என்னடா? என் புருஷன் தொல்லை நான் சாய்வேன், எவன் கேக்குறது? பழகு தோஷத்தை சொல்லிட்டேன், நீ வச்சுக்க. மீனாட்சி, என்ன இப்படியே இருந்துடலாம் போல இருக்கா? இல்ல அப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் காரணம் சொல்லி தள்ளி போட்டுற மாட்டானுங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க 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 நீங்க எப்போ வந்தீங்க? ஏங்க நீங்க எங்க வந்தீங்க? ஐயோ கத்தாதீங்க, வெளிய கேட்டுற போகுது. அண்ணா கட்டி, முதல்ல நீங்க வெளியே போங்க. எந்த நேரத்துல எங்க வந்திருக்கீங்க? ஏங்க நம்ம ரெண்டு குடும்பமும் இங்கதான் இருக்காங்க, யாராவது பார்த்தா என்னங்க ஆக? யாரும் பார்க்கல, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. முட்டாள் மாதிரி பேசாதீங்க, முதல்ல நீங்க வெளியே போங்க. சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிறீங்க, முதல்ல நீ கிளம்புங்க. நீங்க உங்களை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன், என்ன போய் வெளியே போன்னு துரத்துறீங்களே. ஏங்க நிஜமாவே எனக்கு புரியலங்க, எந்த தேர்தலுங்க இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க என்ன காதலிக்கிறீங்க தானே, ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஐயோ நான் உங்களை காதலிக்கிறேங்க, அதை ப்ரூவ் பண்ண எல்லாரும் முன்னாடி நம்ம அச்சீவ் பண்ணுமா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்களே. இங்க பாருங்க, நீங்க சொல்ற எதுவுமே என் மண்டையில ஏறல. உங்களை பார்க்கணும், 2 வார்த்தை பேசணும்னு தோணுச்சு, வந்தேன், அவ்வளவுதான். தப்புனா மன்னிச்சிடுங்க. இல்ல இப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு ஒத்து வரலன்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. ஏங்க என் நிலைமையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாட்டேன்றீங்க? உங்கள் வீட்டில் யாருக்குமே நீ கண்டாலே ஆக மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. இந்த சமயத்தில் நம்ம அவசரப்பட்டு எது பண்ணாலும் நம்மளே இந்த கல்யாணத்தை வேணாடு நிறுத்துகிற மாதிரி ஆகி போகுங்க. சரி, பகலில் தான் நான் பிஸியாக இருக்கேன், ஃபோனில் சரியாக பேசலை. ராத்திரி கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. எடுத்து பாருங்க எத்தனை மிஸ்ட் கால் இருக்குன்னு. சரிங்க, நாளைக்கு காலையில் வரைக்கும் பொறுமையாக இருக்கக்கூடாதா? உங்களுக்கு நான் ஒன்றும் இல்லை, தலைக்கு கீழே கையை வச்சுட்டு நிம்மதியாக தூங்குறீங்க, எனக்கு தூக்கம் வரலங்க. உங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு, வந்தேன். தப்புனா மன்னிச்சிடுங்க, நான் போறேன். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, விடுங்க, நான் போறேன். ஏங்க என்ன அழாதீங்க, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கும், நான் யாரை ரொம்ப நேசிக்கிறேனோ அவங்க தான் கடைசி வரைக்கும் என்ன புரிஞ்சுக்காம போன்னு துரத்துவாங்க. இங்க பாருங்க, நம்ம 2 குடும்பமும் சம்மதிச்சு நம்ம கல்யாணம் நடக்கும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுண்டா எல்லாருக்கும் கஷ்டங்க. இப்போவும் சொல்கிறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, யாருக்காகவும் எதுக்காகவும் கண்டிப்பாக நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை நம்புங்க. இப்போ நான் உங்களை போன்னு சொன்னதை கூட நம்ம கல்யாணம் பிரச்சனை இல்லாமல் நடக்கணுன்ட்டு தான். ப்ளீஸுங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கிளம்புங்க.
தமிழ் யாரு? நான் தான்ப்பா. ஐயோ